கரீபியன் பிரீமியர் லீக் இந்த வருஷம் ஃபேண்டசி பேஸில் யோசிக்கும்போது சில குழப்பங்கள் வரதான் செய்யுது. ஏன்னா பேட்டிங் ஆர்டர் கண்ணா பின்னான்னு பண்ணுறாங்க. பவுலிங் பேஸில் இவங்க பவுல் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது அவங்க பவுல் பண்ணுறது இல்லை. அண்டு டீம் பேஸில் ஜெயிச்சிருக்காங்க, இந்த காம்பினேஷனோட தான் போவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அந்த காம்பினேஷனோட போகிறது இல்லை. ஓப்பனிங் பேர் டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஓப்பனிங் பேர் ஸ்டார்ட் பண்ணதுனால அந்த டீமே ஜெயிச்சிருக்கு அப்படின்னு யோசிக்கிற இடத்துல அடுத்த மேட்ச்சில் அப்படி ஒரு ஓப்பனிங் பேர் இருக்கிறதில்ல. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பேஸில் நம்ம யோசிச்சே போக முடியல. அண்டு ட்ராக் பேஸில் யோசிக்கும் போது முதல் நாள் ஸ்பின்னர்ஸுக்கு நிறைய விக்கெட் விழுது, அதே ட்ராக்கில் தான் விளையாடுறாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல அடுத்த நாள் பேஸருக்கு மட்டுமே விக்கெட் விழுது, ஸ்பின்னர் அவ்வளோவா டாமினேட் பண்ண முடியல அப்படின்னும் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதில் மழை காரணம் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்குது. கண்டிஷன் பேரில் தான் அந்த மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் அண்டர்ஸ்டாண்டபிள் தான். இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இன்னும் நிறைய பேசணும், நிறைய விஷயங்களை டெப்த்தாக நோண்டி பார்த்தா தான் நம்ம க்ளோஸ் டு ஜிஎல் போக முடியும். அதை நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். செயின்ட் லூசியா கிங்ஸ் ஆன்டிகுவா பார்புடா ஃபால்கன்ஸு கரீபியன் பிரீமியர் லீக் 2024 17வது போட்டியில் மோதுறாங்க. செப்டம்பர் 16 4:30 AM @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டேரன் சாமி கிரிக்கெட் கிரவுண்ட் செயின்ட் லூசியாவில் தான் இந்த மேட்ச். மழை இல்லை அப்படிங்கிற ஃபோகாஸ்ட்டு. செப்டம்பர் 16 4:30 AM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 7 PM. டியூ ஃபேக்டர் அவ்வளோவா இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் சில்னஸ் பெட்டராக ஆக்குது. செகண்ட் ஹாஃப் பெட்டர் பேட்டிங் டிஸ்பிளே அப்படின்றத பார்க்குறோம். அதனால் சேசிங் ப்ரிஃபரபிள். இந்த நம்பரும் அதை தான் சொல்லுது. 40 மேட்ச்சில் 15 பேட் ஃபஸ்ட்டு, 25 சேசிங்கு. அண்ட் இந்த சீசனில் சேசிங் டீம் பெட்டராக விளையாடுறாங்க. முதல் போட்டியில் 100 தான் அடிக்க முடிஞ்சது, செகண்ட் ஹாஃப் 10 ஓவரில் முடித்தாங்க. அண்ட் அடுத்த போட்டியில் 170 180 இந்த ரேஞ்ச் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த பேஸில் யோசிக்கும் போது கண்டிப்பாக நல்ல பேட்டிங் ட்ராக் கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. அதே நேரத்தில் சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறத பார்க்குறேன். 162 ஆவரேஜுங்கும் போது கண்டிப்பாக நல்ல பேட்டிங் ட்ராக். ரீசன்ட் இயர்ஸில் இந்த ஆவரேஜ் பெட்டர் ஆகிக்கிட்டே வருது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செயின்ட் லூசியா கிங்ஸ் 226க்கு 6 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. 69க்கு 10 அப்படின்னு லோ ஸ்கோரையும் அவங்க தான் பதிவு பண்ணியிருக்காங்க. 150க்கு பிலோவா 10 டைம்ஸ் வந்திருக்கு, 170 அபோவா 14 டைம்ஸ் வந்திருக்கு. இந்த 170 அபோவ் அப்படிங்கிறது எதிர்பார்க்குற ஸ்கோராக இன்றைக்கி இருக்குது. சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்கிற டீமாக இருக்கும்னு நம்புகிறேன். செயின்ட் லூசியா கிங்ஸு டாப் ஆர்டரில் சார்லஸ் ஃபாஃப் அப்படின்ற அந்த இடத்த நம்பலாம். அதுக்கு அடுத்து ஆகஸ்ட் வருவாரா, டெஸ்கர்ட் வருவாரா, ராஜபக்சா வருவாரா, டிம் சைஃபர்ட் போன மேட்ச்சில் வந்தாரா, அப்படி போவாங்களா? சில நேரம் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது ரோஸ்டன் சேஸ் மேலே வருவார், அவர் ஒன் டவுனாக வருவாரா? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது. இந்த கேள்விக்கு பதில் என்கிட்ட இருக்கானா? இல்லவே இல்லை. ஏன்னா டாப் ஆர்டரில் இவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்டு செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் குயிக்காக முடிக்கணும் அப்படிங்கிற அந்த இடத்துல டிம் சைஃபர்ட்டை மேலே அனுப்பலாம். அது போன மேட்ச் நடந்தது. அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் பாசிபிளாக சேஸ் மாதிரி பிளேயரை ஸ்டடி பண்ண மேலே அனுப்பலாம். ஆகஸ்ட்டு அண்டு டெஸ்கர்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸு மேலே வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ராஜபக்சே டீம் சைஃபர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேட்டர் பேஸில் அவங்கள வச்சுக்கலாம் அப்படிங்கிற தாட்டும் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் அந்த ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். டேவிட் பீசே, ஃபோர்டு அண்ட் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு பேட்டிங் எபிலிட்டியோடு இருக்கிற பவுலர்ஸு. ஜோசப் அண்ட் நூர் அகமது நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸாக கண்டிப்பாக யோசிக்கலாம். அண்டு கேரிப்பியரு, கோவியா இவங்கெல்லாம் முன்னாடி வாய்ப்போடு இருந்திருக்காங்க. என்ன சொல்லப்போனால் கேரி கேம்பில் ஒரு மேட்ச் விளாண்டாரு, இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்கணும். ஆரோன் ஜோன்ஸுக்கான வாய்ப்பு ஒரு இடத்துல இருந்தது, ஆனால் அந்தளவுக்கு அவரை யோசிக்கலை. பேட்டிங் பேஸில் மேலே அனுப்ப இந்த மேட்ச்லேயும் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும், இவர் வெளியில் தான் இருப்பார் அப்படின்னு தோணுது. ஆன்டிகுவா பார்புடா ஃபால்கன்ஸு டாப் ஆர்டரில் பிரெண்டன் கிங் அண்டு ஜஸ்டின் கிரீவ் 2 பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து சாம் பில்லிங்ஸை போன மேட்ச் அனுப்புனாங்க. அதுதான் தொடருமா இல்லை கோஃபி ஜேம்ஸ், ஜோல் ஆண்ட்ரூ அப்படின்னு கண்டினியூ பண்ணுவாங்களா? இது பார்க்கணும். இந்த டீம்மே டாப்பில் ஓப்பன் பண்ணுற 2 பேரை தவிர்த்து வேறு யாரை இறக்குவாங்க அப்படின்னு கெஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃபேபினாலான மேலே போன மேட்ச் மேலே அனுப்புகிறாங்க. இமாடு வசீம் மேலே வந்தால் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. ஏன் இமாடு வசீமை மேலே அனுப்பவே மாட்டுறாங்க? க்ரீன் மேலே வந்துட்டு இமாடு வசீமை இன்னும் கீழே தள்ளுறாரு. ரோசன் பிரிமஸை மேலே அனுப்புகிறாங்க. அதெல்லாமே நம்ம பார்க்குறோம். இந்த சீசனில் ஸ்ப்ரிங்கர் வரைக்கும் அந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. ஆன்டிகுவா பார்புடா ஃபால்கன்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னுமே பெட்டர் சக்ஸஸ் கொடுத்துருக்கணும். இப்போ தோத்துட்ருக்காங்க. ஓவராலாக 7 மேட்சஸில் 2 போட்டி மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. ரிமைனிங் மேட்சஸ் ஜெயிச்சா ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் டஃப்பாக தான் போகுது. பட் ஆரம்ப 2 மேட்ச்சில் கடைசி பந்தில் மேட்சை விட்டாங்க. அந்த மாதிரி மேட்சஸை வின் பண்ணியிருந்தால் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இப்போ இருந்திருக்க முடியும். ஆமீர் சூப்பர் பவுலிங் கொடுக்க முடியும். இந்த சீசனில் ஆரம்பத்தில் அவ்வளோவா இல்லாட்டியும் கண்டிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ரீசெண்டாக ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் கொடுக்குறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டீமில் டாப்பில்
ஓப்பனர் அப்படிங்கிற வகையில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, இவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு. அதுக்கு அடுத்து யார் வருவா, என்ன மாதிரி பேட்டிங் ஆர்டர் இருக்கும் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது சொல்கிறது. அந்த மாதிரி தான் இது வரைக்கும் எஸ்எல்கேவாக இருக்கட்டும், ஏபிஎஃபாக இருக்கட்டும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு பாயிண்டில் ஆகஸ்ட்டு டெஸ்கட் இவங்கெல்லாம் டீசன்ட் பிளேயர் டாப் ஆர்டரில் வந்தால் நல்லா பண்ண முடியும். இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ராஜபக்சா, சைஃபர்ட், ரோஸ்டன் சேஸ் இவங்க மாதிரி ஆட்களை வச்சு சீக்கிரம் முடிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ ஆகஸ்ட்டு அண்டு டெஸ்கட் இல்லாமல் கூட இருக்கலாம். அதாவது பேட்டிங் ஆர்டரில் டவுனில் வர்றதுக்கான வாய்ப்புன்னு யோசிக்கணும். பட் இங்கே பில்லிங்ஸ் நல்லா விளையாடுற இந்த மாதிரி இடத்துல நல்லா ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். அண்ட் நிறைய நேரங்களில் நேராக வந்து அவுட் ஆகுறது அப்படிங்கிற தப்பை பண்ணிடுறாரு. குயிக்காக ஆடுறது, இறங்கி வந்து ஆடுறது அப்படிங்கிற இடத்துல மிஸ்டேக் ஆகிடுது, பாலை மிஸ் பண்ணுறாரு. பட் ஸ்வீப் ஆடுறது அவரோட ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கு. அந்த மாதிரி இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாகவும் தொடர்ந்து இருக்காரு. அண்ட் போன மேட்ச் அந்த ஒரு விஷயத்தை பண்ணதுனால தான் சக்ஸஸ் கிடச்சிது. அண்ட் பேட்டிங் ஆடலே அவர் மேலே அனுப்புனாங்க. கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ஆடுனா கண்டிப்பாக பில்லிங்ஸ் பெரிய இன்னிங்ஸை கொடுக்க முடியும். அந்த வகையில் மேலே அனுப்பலாம். இமாட் அசீமுக்கு ப்ரொமோஷன் மறுபடியும் கிடைக்குமா பார்க்கணும். அண்ட் இங்கேயுமே பேட்டிங் டெப்த் இருக்குது. பவுலிங் ஆப்ஷன் 2 பக்கமே ஹெவி தான். டெஸ்கார்ட்டுக்கான பவுலிங் போன மேட்ச் கூட கொடுத்தாங்க, அது கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்கலாம். டேவிட் வில்லியம்ஸ் வந்ததுக்கப்புறமும் டெஸ்கார்ட்டுக்கான ஓவர் கிடச்சிது. பவுலர் அடிஷ்னலாக ஆட் ஆகிற ஒரு விஷயம் இவருக்கு ஓவரை குறைக்கிற விஷயந்தான். ரோஸ்டன் சேஸ் டீசன்ட் பவுலிங் கொடுக்க முடியும். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு அகேன்ஸ்டாக அவரோட பவுலிங் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஃபோர்டு, ஜோசப், 100 ஆகும்போது டீசெண்டாக பவுல் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோர்டு இந்த சீசனில் பெஸ்ட்டு ஃபோர்டு அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணலை. டேவிட் விசே, ஜோசப் அண்ட் 100 ஆகும்போது அவங்களோட முழுமையான கோட்டா வீச வாய்ப்பு. அண்ட் டேவிட் விசே, ஜோசப் இண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. அண்ட் சில நேரங்களில் ஃபோர்டு இருப்பார், ரொம்ப ரேராக தான் பார்க்குறேன். பவுலிங் ஆப்ஷன் இங்கே அப்படின்னு பார்க்கும்போது கோஃபி ஜேம்ஸ் சில நேரங்களில் பவுல் பண்ண வராரு. இமாட் அசீம், ஃபேபின் ஆலன், கிறிஸ் கிரீன், ரோசன் பிரிமர், ஸ்ப்ரிங்கர் அண்டு ஆமீர் அப்படிங்கிற மாதிரி பவுலிங். ஆரம்பத்தில் ஸ்ப்ரிங்கரோட பவுலிங் நல்லா இருந்தது, பட் தொடர்ந்து அது கண்டினியூ ஆகலை. அந்த அளவுக்கு கிரேட்டாக இல்லை. எந்த வகையில்னா ரன்ஸ் கொடுத்தாரு, அதனால் கொஞ்சம் கட் பண்ண பார்த்துட்டாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக குறைவாக தான் ஓவர் வீசுறாரு. இமாட் அசீம், கிறிஸ் கிரீன், ஆமீர் ஃபுல் கோட்டா வீசுறதுக்கான வாய்ப்பு. அதில் ஸ்ப்ரிங்கர் அண்ட் ஆமீர் எண்ட் ஓவரில் வீசுவாங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை ப்ரீமியர் சைடு போனாலும் போகலாம் வித் ஆமீர். டாப் 14 பாசிபிள் அந்த பிளேயர்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு நம்புகிறேன். அதில் ஃபாஃப், பிரண்டன் கிங்கு, சார்லஸு, ஜஸ்டின் கிரீவ்ஸு. இந்த டேக் அப்படின்னு நம்ம பேசுனப்போ அதை சொல்லலை. பர்டிகுலராக செயின்ட் லூசியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஓப்பனரை விட செகண்ட் இன்னிங்ஸ் ஓப்பனர்ஸுக்கு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்குது. ஓவராலாக நல்ல பேட்டிங் ட்ராக், அதில் டவுட்டே இல்லை. செகண்ட் இன்னிங்ஸ் ஓப்பனர்ஸுக்கு பேட்டுக்கு ரொம்ப பெட்டராக வர மாதிரி எடுத்து கொடுக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்க்கணும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஓப்பனர்ஸுக்கு கொஞ்சம் ஹோல்டாகி நின்று வர ஃபீல் இருக்குது. மேபி மாய்ச்சர் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதனால் சேஸ் ப்ரிஃபர் பண்ணுற இடத்துல சக்ஸஸும் கிடைக்குதுங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஃபாஃபு, பிரண்டன் கிங்கு ஓப்பன் பண்ணுறாங்க, சார்லஸும் ஓப்பன் பண்ணுறாங்க, கிரீவ்ஸும், இவங்க 4 பேருமே ஓப்பனர்ஸ். சாம் பில்லிங்ஸு, ரோஸ்டன் சேஸு, இமாட் அசீம் இவங்கெல்லாம் டபுள் ஆப்ஷன் சொல்லலாம். பில்லிங்ஸு சில ஸ்பின்னர்ஸ் இருக்கனால க்ளவ் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் பேட்டிங் பேஸில் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு போன மேட்ச் வந்தனால அந்த இடத்துல இவர் மறுபடியும் அனுப்பலாம். ரோஸ்டன் சேஸ் டபுள் ஆப்ஷன், இமாட் அசீம் டபுள் ஆப்ஷன், ஃபேபின் ஆலன், கிறிஸ் கிரீன், டேவிட் விசே, ஃபோர்டு இவங்க எல்லாருமே சூப்பரான ஆல்ரவுண்டர்ஸு. பாசிபிள் 4 ஓவர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஃபோர்டுக்கான முழுமையான ஓவர் கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். ஜோசப், 100 ஆகும்போது ஆமீர் இவங்கெல்லாம் முழுமையான ஓவர் வீசுவாங்க. அண்ட் விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸாக இருக்கிறதுனால ஒரு கன்சிடரபிள். ஜிஎல்பிக்குன்னு பார்க்கும்போது கோஃபி ஜேம்ஸ் ஒரு பாயிண்டில் 1 டவுன் பேட்ஸ்மேனாக வர வாய்ப்பு. டெஸ்கார்ட் 1 டவுன் பேட்ஸ்மேனாக வர வாய்ப்பு. அண்ட் பவுலிங் பேஸ்லேயும் சில நேரங்களில் ஓவர் வீசுகிறாரு. ஃபோர்டு நல்ல பவுலர், இனிஷியலாக ஸ்விங் கிடச்சி விக்கெட் எடுத்தாருன்னா லேட்டராகவும் எண்ட்லேயும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்ஜாரி ஜோசப் எக்ஸ்ட்ரா பேஸு, ஓரளவுக்கு டீசன்ட் விக்கெட் டேக்கிங் பவுலர், அதுக்கு கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்குது. ஃபாஃபு, சார்லஸ் அண்ட் இமாட் அசீம் அதிகப்படியாக கேப்டனான பிளேயர்ஸாக, பீப்புள் பிக் பண்ண பிளேயர்ஸாக இருக்காங்க. அண்ட் பிரண்டன் கிங்கு, ஃபேபின் ஆலன், டேவிட் விசே இவங்களையும் கன்சிடர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு பேட்டர் பேஸில் கேப்டனாக ட்ரை பண்ணுறது நல்ல சாய்ஸ். அதில் குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் டாப் ஆர்டர்களில் பேட்டர்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணுறது நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். ஒரு பாயிண்ட் யோசிக்கும்போது டாப் ஆர்டரில் இருக்க பிரண்டன் கிங், கிரீவ்ஸு, இன்னொரு பக்கம் ஃபாஃப், சார்லஸ் இவங்க கான்ஃபிடண்ட்டாக கன்ஃபார்மாக இருப்பாங்கன்னு நம்ப முடியுது. பட் அடுத்தடுத்து யார் வருவாங்க அப்படின்னு யோசிக்கும்போது தான் அந்த இடம் பிளாங்க் ஆகுது. அங்கே தான் நம்ம இந்த மேட்ச்சு எந்த அளவுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி விளையாடலாம், இல்லை விளையாடக்கூடாது அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக விளையாடக்கூடாதுங்கிற மாதிரி பதில் வருது. காரணம் இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் வரும் அப்படின்னு நினச்சா இந்த பவுலர் விக்கெட் எடுப்பார், இப்படி இந்த மேட்ச் போகும்னு ஒரு கெஸ் பண்ண முடியும். அது மாறி போச்சுன்னா நம்மளோட கெஸ் மாறும். அங்கே வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறது ஈஸி கிடையாது. ஸோ பார்க்கலாம். எனிவே டாப்போட பேட்டர் அண்ட் ஆல்ரவுண்டர் முடிஞ்ச அளவுக்கு டாப்பில் பேட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸை பேஸில் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறது இந்த மேட்ச்சுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ரிசல்ட் நல்லா அவுட்புட் கொடுக்க வாய்ப்பு.
டீம் பாருங்கள். பிரெண்டன் கிங் அண்ட் ஃபாஃப்க்கு இடையில கேப்டன் கொடுத்துருக்கேன். பிரெண்டன் கிங் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஒருவேளை பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அங்கே விளையாட முடியாதுன்னு கண்டிப்பாக சொல்லலை, ஆனால் அங்கே கொஞ்சம் நின்று வருது. சில நேரங்களில் பாசிபிலிட்டி அவங்களுக்கு குறைவாக இருக்கும். பட் செகண்ட் இன்னிங்ஸ் டாப் ஆர்டர் பிளேயர் கண்டிப்பாக நல்லா விளையாடுறாங்க. பேட்டுக்கு ரொம்பவே பெட்டராக வருது. ஸோ டாப் ஆர்டரில் இருக்க பிளேயர்ஸ் போன மேட்ச்சே சார்லஸ் அண்ட் ஃபாஃப் கேப்டன் ரேஞ்சுக்கு வந்தாங்க. அந்தளவுக்கு பேட்டிங் டிஸ்பிளே 2 பேர் தலையும் நல்ல ஸ்டார்ட் கொடுக்க முடிகிற அளவுக்கு இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த மேட்சும் இருந்தாங்கன்னா அப்படியே ஒரு முயற்சி கூட பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் பிரெண்டன் கிங்கு, கிரீவ்ஸு அவங்க செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடுற மாதிரி தான் கிரீவ்ஸை கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கிறது. பட் பேட்டர்ஸை கொஞ்சம் அதிகமாக கவர் பண்ணி போகலாம். இமாட் ஹசீம், கிரீனு, ஃபேபின் ஆலன் இவங்களாம் டபுள் ஆப்ஷன்ஸு. ஸோ அந்த பேஸில் டேவிட் விசே, சேஸு, நூர் அகமது, ஜோசப் இவங்கெல்லாம் விக்கெட் டேக்கிங்கில் நல்லா இருக்காங்க. ஆமீரே எடுத்திருக்கேன், டீசன்ட் பவுலர். கொஞ்சம் கண்டிஷன் டவுனாக இருக்குது அப்படின்ற இடத்துல பார்க்கணும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஆமீரும் வேரியேஷன் கொடுத்து கண்டிஷன் அடாப்ட் பண்ணிட்டால் பெட்டர் அவுட்புட் கொடுக்கக்கூடிய பிளேயர். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள் அண்டு டிஃப்ரெண்ட்டான கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு மை மாஸ்டர் 11ல் 20,000 கிவ் அவே கொடுத்துருக்காங்க, பயன்படுத்திங்க. டீசெண்டான கான்டெஸ்ட் இருக்குது பாருங்கள். 9999 ஹெவி இன்வெஸ்டர் அவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி கான்டெஸ்ட்டில் விளையாடலாம். குறைவான ஸ்பாட்டு தான், அங்கே ப்ரைஸ் நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்த கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். டிஃப்ரெண்ட் லீக்ஸ் இருக்குது, மினி லீக் இருக்குது. அதே நேரத்தில் கிராண்ட் லீக்கில் ஓரளவுக்கு ட்ரீம் 11 மாதிரி இடத்துல இருக்கும்போது அங்கே மினி கிராண்ட் லீக்ஸ் விளையாடுவோம் இல்லையா, அது மாதிரி மினி லீக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி இடத்துல விளையாடலாம். ஏன்னா இங்கே ஹெவி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 டீம் 20 டீம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரே போடுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஒரு 5 டீம்ஸ் 6 டீம்ஸுங்கிற மாதிரி ரேஞ்சில் போட்டோம்னா இந்த பிக் மணியை ரீச் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக பயன்படுத்திங்க. மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை க்ரியேட் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. கண்டிப்பாக க்ளோஸ் டு ஜிஎல் போக முடியும். இன்னுமே பெட்டரான திங்கிங் என்ன இருக்குது அப்படின்னு யோசிங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள், இருக்கிற விஷயங்கள் அடிஷ்னலாக ஏதாவது யோசிக்க முடிஞ்சு அந்த விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நீங்களுமே டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க, க்ளோஸ் டு ஜிஎல் போகலாம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.